ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் நாம் புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியான கிருபையை ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலும் கூட நாம் எழுந்திருக்கும் பொழுது நாம் ஒன்றில் நினைவு கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் இறங்கி நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அந்த நாள் முழுவதுமாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறது என்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளை துவங்கியிருக்கின்ற நானும் நீங்களும் அவருடைய கிருபையினாலே தான் நாம் தொடங்கியிருக்கின்றோம். அவர் எல்லாவற்றையும் சொல்லுவது மாத்திரமல்ல, அதன்படி செய்கின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Numbers chapter 23 verse 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், பொய் சொல்லுவதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல. இன்றைக்கு அநேக பேரை நம்ம பார்க்கிறோம், ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தை செய்யாமல் போய்விடுகின்றார்கள். ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தை ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய தேவனை பார்க்கும் பொழுது அவர் மனுபுத்திரனை போல அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொன்னால் நிச்சயமாய் அதை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக நினைக்க வேண்டியது அல்லது சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், என் தேவன் இந்த காரியங்களை எனக்காக சொல்லி இருக்கின்றார், ஆகினாலே அவர் செய்யாமல் விடமாட்டார். இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளாய் ஓங்கினதாய் காணப்பட வேண்டும். இந்த நாளின் கடந்து போகின்ற வேளையில அவர் நமக்கு என்னென்ன காரியங்களை சொல்லி இருக்கின்றாரோ அவர் நிச்சயமா அதை செய்ய போகின்றார். நீ விசுவாசிக்கும் பொழுது அவருடைய மகிமையை நீ காண்பாய். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே அவர் உனக்கு இன்றைக்கு என்ன காரியத்தை இந்த காலை வேளையில சொல்லி இருக்கின்றாரோ அந்த காரியத்தை நிச்சயமாய் உனக்காக நிறைவேற்றி தர அவர் போதுமானவராக இருக்கின்றார். சோர்ந்து போகாதே சகோதரனே, சகோதரியே. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷனும் அல்ல. ஆகினாலே உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்தின் காரியங்களிலே அவர் என்ன காரியங்களை சொல்லி இருக்கின்றாரோ அந்த காரியத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதை இன்றைக்கே செய்து உன்னை மகிமைப்படுத்த போகின்றார். விசுவாசித்தவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசிப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.